இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9th வந்து தமிழ் கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி இது எல்லாத்தையுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸை தான் நம்ம வந்து டெய்லி 50 கொஷின்ஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு 9th வந்து செகண்ட் கிளாஸை வந்து ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து 11வது குடியரசு தலைவர். செகண்ட் கொஷின் மங்கள்யான் திட்ட இயக்குனர். ஸோ மங்கள்யானுடைய திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி செகண்ட் கொஷின் கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் அருண் சுப்பையா. மூணாவது கொஷின் அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு மற்றும் நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ தேர்ட் கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1952ஆம் ஆண்டு முத்துலட்சுமி அப்படின்றவங்க வந்துட்டு புற்றுநோயை வந்து மருத்துவமனை வந்து அடையாறில் வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. ஸோ நாலாவது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடியாது பின்னாலே என மாயையினை முடக்க எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ நாலாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தந்தை பெரியார். ஐந்தாவது கொஷின் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது கொஷின் கேட்குறாங்க. ஸோ அஞ்சாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதிதாசன். ஆறாவது கொஷின் ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஹெண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1882ஆம் ஆண்டு வந்து ஹெண்டர் குழு வந்து அமைக்கப்பட்டது. ஸோ ஏழாவது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாய் இருந்தவர் யார். ஸோ ஏழாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைலாஷ் சத்யார்த்தி வந்து 80,000 குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து பெறதுக்கு வந்து உதவியாக இருந்திருக்காரு. எட்டாவது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பண்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர். ஸோ எட்டாவது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பண்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலினை இயற்றியவர். ஸோ எட்டாவது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீலாம்பிகை அம்மையார் தான் வந்துட்டு பண்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை எழுதியவர். ஒன்பதாவது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் டேஷுக்கு உரியது. ஸோ 9வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்ட மேற்படிப்பிற்கு வந்து உதவி திட்டமாக வந்து இருந்திருக்கு. 10வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு டேஷ் ஆகும். ஸோ 10வது கொஷின் வந்துட்டு கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10வது கொஷினுடைய ஆன்சர் வந்துட்டு 1964ஆம் ஆண்டு வந்து கோத்தாரி குழு வந்து அமைக்கப்பட்டது. 11வது கொஷின் பொருத்தமான விடையை தேர்க. ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆன்சர் பார்த்துட்டீங்க வந்துட்டு அற இலக்கியம் தான் வந்து சிறுபஞ்ச மூலம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடும்ப விளக்கு. ஸோ குடும்ப விளக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்ற வந்து காப்பிய இலக்கியம். ஸோ குறுந்தொகை அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்க இலக்கியம். உணவினை ஆக்கல் மக்கட்கு டேஷ் அன்றோ. ஸோ 12வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயிர் ஆக்கல். 13வது கொஸ்டின் கல்வியை உடைய பெண்கள் டேஷ் ஆவார். ஸோ கல்வி உடைய பெண்கள். ஸோ அதை நல்லா பயன்டு பண்ணுங்க. கல்வி எல்லா பெண்களும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குவாங்க. ஸோ கல்வி உடைய பெண்கள் அப்படின்னா வந்துட்டு 13வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருந்திய கலனி. 14வது கொஸ்டின் மலர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது. ஸோ 14வது கொஸ்டின் மலர்க்கை என்பதனுடைய இலக்கண குறிப்பு யாது அப்படின்னா வந்துட்டு உவமை தொகை. 15வது கொஸ்டின் உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ இவ்வடிகள் உள்ள நயம் யாது. ஸோ
15வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடி. ஸோ அடிமோனை வந்து சரியானது. 16வது கொஸ்டின். 16வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொறுத்துக்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தணல். தணல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெருப்பு. தாலி அப்படின்னா வந்துட்டு சமைக்கும் கலன். இயற்றுக. இயற்றுக அப்படின்னா வந்து செய்க. நவிழல் அப்படின்னா வந்துட்டு சொல்லல் அப்படின்னு பொருள். உம்மை தொகை அமைந்துள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க. ஸோ உம்மை தொகை அமைந்துள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க. ஸோ இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எதில் வந்துட்டு உம்மை தொகை வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ 17வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு வில்வாள். 18வது கொஸ்டின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனுடைய நூல் யாது அப்படின்னு கேட்குறான். ஸோ 18வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிசிராந்தரையாவுடைய நாடகம் தான். 19வது கொஸ்டின் குடும்ப உறவுகள் டேஷ் என்னும் நூலால் பிணைந்துள்ளது. ஸோ 19வது கொஸ்டின் வந்து குடும்ப உறவுகள் டேஷ் என்னும் நூலால் பிணைந்துள்ளது. ஸோ 19வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்பு. 20வது கொஸ்டின் குடும்ப விளக்கு டேஷ் பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. ஸோ 20வது கொஸ்டின் வந்து குடும்ப விளக்கு டேஷ் பகுப்புகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 20வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5. 21வது கொஸ்டின் பாரதிதாசன் படைப்புகளில் பொருந்தாததை கண்டறி. ஸோ 21வது கொஸ்டின் பாரதிதாசனுடைய படைப்புகளில் பொருந்தாததை கண்டறி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொன்னியின் செல்வன். 22வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் உணர்ச்சி தொடர் எது? ஸோ 22வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை அப்படின்றத வந்துட்டு உணர்ச்சி தொடராக வந்து சொல்லியிருக்காங்க. 23வது கொஸ்டின் பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொல்லிக்கூடிய இலக்கணம் யாது? 23வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 23வது கொஸ்டினுடைய ஆன்சர் வந்துட்டு எதிர்மறை வினையேச்சம் ஓமை தொகை. 24வது கொஸ்டின் விதையாமை நாறுவ. நாறுவ என்பதனுடைய பொருள் யாது? 24வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு முளைப்ப. 25வது கொஸ்டின் உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஸோ 25வது கொஸ்டின் வந்துட்டு உரையாமை என்பதனுடைய இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் வந்து எதிர்மறை தொழில் பெயர். 26வது கொஸ்டின் சிறுபஞ்ச மூலத்தினை இயற்றியவர் யார்? ஸோ 26வது கொஸ்டின் வந்து சிறுபஞ்ச மூலத்தினை இயற்றியவர் யார் அப்படின்னு ஆன்சர் வந்துட்டு காரியாசன். ஸோ 27வது கொஸ்டின் காரியாசனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். 27வது கொஸ்டின் மக்காயனார். 28வது கொஸ்டின் சிறுபஞ்சம் மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துக்கள் டேஷ் ஆகும். ஸோ 28வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5. 29வது கொஸ்டின் சிறுபஞ்சம் மூலம் டேஷ் நூல்களில் ஒன்று. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சிறுபஞ்சம் மூலம் டேஷ் நூல்களில் ஒன்று. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து சிறுபஞ்சம் மூலம் வந்து ஒன்றாக விளங்கியிருக்கு. 30வது கொஸ்டின் தமிழில் சங்க இலக்கியத்தினை தொடர்ந்து தோன்றியவை டேஷ் ஆகும். தமிழில் வந்து சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை டேஷ் ஆகும். ஸோ 30வது கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீதி நூல்களில் ஒன்று. 31வது கொஸ்டின் சரியான கூற்றினை தேர்க. ஸோ 31வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ காரி என்பது இயற்பெயர் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ செகண்ட் வந்துட்டு செகண்டாக கொடுத்துருக்க ஒரு மரபு வந்து தவறான ஒரு மரபு. 32வது கொஸ்டின் பாரதியார் டேஷ் வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதியவர். ஸோ
32வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11 வயதினிலே வந்து அரசவையில் வந்து கவிதை எழுதியுள்ளார். 33வது கொஸ்டின் 16 வயதிலே படைத்தளபதி ஆனவர் யார்? ஸோ 33வது கொஸ்டின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு பொறுத்துக்க மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வள்ளலார் வந்து 10 வயதுக்குள்ளே வந்து சொற்பொழிவு ஆற்றியவர். பாரதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா 11 வயதில் வந்து அரசவையிலுடைய கவிதை எழுதி பட்டம் பெற்றவர். ஸோ தேர்ட் வந்து விக்டர் வியூகா அப்படின்னா வந்து 16 வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்தில் தமது கவிதைகளை வந்து அனுப்பியவர். ஸோ 4வது வந்து அலெக்சாண்டர்னா வந்து 16 வயதில் தந்தையை வந்து போர்ப்படை தளபதியாக வந்து இருந்தவர். 35வது கொஸ்டின் பைசா நகர கோபுரத்தின் விளக்கை குறித்து ஆராய்ந்தவர். ஸோ பைசா நகர் கோபுரத்தினுடைய விளக்கை குறித்து ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 35வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு கலீலியோ தான் வந்து பைசா நகர கோபுரத்தினுடைய விளக்கை குறித்து ஆராய்ந்தவர். 36வது கொஸ்டின் நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றார் அப்படின்னா வந்து 36வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன வந்து ஆபிரகாம் லிங்கன். 37வது கொஸ்டின் அண்ணா நூற்றாண்டை நினைவுபடுத்தும் வகையில் தமிழக அரசு வந்து உருவாக்கியது. ஸோ 37வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன வந்துட்டு நூலகம். 38வது கொஸ்டின் வீட்டிற்கு புத்தக சாலை என்பது அண்ணாவின் டேஷ் ஆகும். ஸோ 38வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன வந்துட்டு வானொலி உரை. 39வது கொஸ்டின் தென்னகத்து பெர்னாட்சா என்றழைக்கப்படுவர் யார்? ஸோ தென்னகத்தினுடைய பெர்னாட்சா என்றழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து 39வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறிஞர் அண்ணா தான். 40வது கொஸ்டின் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ 40வது கொஸ்டின் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2010ஆம் ஆண்டு வந்து அண்ணா நூலகம் வந்து உருவாக்கப்பட்டது. 41வது கொஸ்டின் நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவகம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டப்பட்ட ஆண்டு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2009ஆம் ஆண்டு வந்து அண்ணா சின்னத்தை பொருத்திய நாணயத்தை வந்து உருவாக்கி வெளியிட்டாங்க. 42வது கொஸ்டின் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யார்? 42வது கொஸ்டின் ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா. பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது அப்படின்னா 43வது கொஸ்டின் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய நூலகம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு வந்து தேசிய நூலகம் கொல்கத்தா. ஸோ தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் அப்படின்னா வந்து கன்னிமாரா நூலகம் தான் வந்து தேர்ட் ஆன்சர். ஸோ 4வது வந்துட்டு ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கும் நூலகம் வந்து சரஸ்வதி மகால் நூலகம். 44வது கொஸ்டின் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். ஸோ 44வது கொஸ்டின் ஆன்சர் என்ன வந்து நடுவண் நூலகம் திருவனந்தபுரம். 45வது கொஸ்டின் மொழி பண்பாட்டை முழுமையாக்குவது டேஷ் ஆகும். 45வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இடைச்சொற்கள். 46வது கொஸ்டின் சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு பொருளில் வரும் இடைச்சொல். 46வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 46வது கொஸ்டின் ஆன்சர் ஆம். 47வது கொஸ்டின் உரிச்சொல் எப்பொருளுக்கு உரித்தாய் வரும். ஸோ உரிச்சொல் வந்து எப்பொருளுக்கு உரித்தாய் வரும் இரண்டும் சரி. 48வது கொஸ்டின் உரிச்சொல் செய்யுளுக்கே உரியன என கூறியவர் யார்? 48வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன வந்துட்டு நன்னூலார். 49வது கொஸ்டின் ஒலி இசை முதலா அசைநிலை ஈராக 8 பொருளில் வரும் இடைச்சொல் எது? ஸோ 49வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓ
50வது கொஷின். 50வது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா சரியான கூற்றை தேர்க. ஸோ இதில் வந்து சரியான கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் ஆ 1 மற்றும் 2 சரி, 3 மற்றும் 4 தவறு. ஸோ இதால் வந்து இந்த 50 கொஷின் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9th வந்து அடுத்த 50 கொஷினை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க வீடியோவை. டெய்லி கண்டினியூவாக வீடியோ போடுவோம். தேங்க்யூ.